ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டவர்களில் ரெண்டாவது ஆள், ஆனால் பலத்தில் முதல் ஆள். பிறந்த அன்னைக்கே மலையை உடைச்சது யார் தெரியுமா? இவர் தான் வாயுபுத்திரர் பீமன். தர்மனுக்கு அப்புறம் குந்தி தேவி யோசிச்சாங்க, ராஜ்யத்தை காக்க பலசாலி வேணும்னு. அடுத்து அவங்க அழைச்சது காற்று தேவன் வாயுவை. வாயு பகவான் அருளால் பிறந்தவர் தான் பீமன். குந்தி தேவி குழந்தை பீமனை மடியில் வச்சுட்டே தூங்கிட்டாங்க. பீமன் உருண்டு மழையிலிருந்து கீழே விழுந்தான். ஆனால் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. அந்த மலையில் இருக்க பாறை தான் நொறுங்கி போச்சு. அதுதான் பீமனோட முதல் சாதனையே. பீமருடைய சிறப்பம்சங்கள் என்னன்னா, குழந்தையில துரியோதன விஷத்தை வச்சு பீமனை ஆற்றுல தூக்கி போட்டாரு. ஆனால் பீமன் பாதாள லோகம் போய் அங்கே இருக்க நாகர்களோட சண்டை போட்டு வாசுகி மன்னன் அவருக்கு 8 குடம் அமிர்தம் கொடுத்தாரு. ஒரு குடம் அமிர்தம் 1000 யானை பலத்துக்கு சமமானது. அவர் குடிச்சது 8 குடம் அமிர்தம் குடிச்சிருக்காரு. மொத்தம் 10,000 யானை பலம் கொண்டு அவர் வாங்கிட்டு திரும்பி உயிரோட வந்தார். இவர் பேருக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாருங்க. ஒரு ஆளோட சாப்பாடு இவருக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி. இவங்க வனவாசத்தில் இருக்கும் போது இவரோட பசிய தீர்க்கத்துக்கே பாதி நேரம் போயிடுச்சு அந்த பாண்டவர்களுக்கு. பலராமர்கிட்ட கதாயுத வீரனா அவர்கிட்ட பயிற்சி பெற்று வந்த பெரிய கதாயுத வீரர் நம்மளுடைய பீமன். அரக்கு மாளிகை எரியும் போது இவரோட 4 தம்பிகளையும் குந்தி தேவியும் தோல்ல தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடின ஒரே பலசாலி நம்மளுடைய பீமன் மட்டும்தான். கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு கோவம் வந்தா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், ஆனா பீமனுக்கு கோவம் வந்தா எதிரி அழிஞ்சே போயிடுவான். குருஷேத்திர போர்ல அதிக துரியோதன படைகளை கொன்னது நம்மளுடைய பீமன் தான். தர்மருக்கு புத்தி பலம், அர்ஜுனருக்கு வில் பலம், ஆனா நம்ம பீமனுக்கு தோல் பலம். கோபம் வந்தா தர்மத்தையே மீறுவான், ஆனா அண்ணன் சொல்லுக்கு கட்டுப்படுறது நம்மளுடைய பீமன் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத சீரீஸை கேட்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.